சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது நாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து வழிபடக்கூடிய வழிபாடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று. எப்படா விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படின்னு நிறைய குழந்தைகள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த விநாயகர் நாம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண பிறகு 3வது நாளோ 5வது நாளோ இல்லை அன்னைக்கே அதை விநாயகரை அப்படியே பூஜையிலேருந்து கலைச்சி குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க அந்த விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. எப்படின்னா இதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன். நானும் பள்ளி பருவத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் விநாயகர் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் எப்படா அந்த விநாயகரை நம்ம கையில் கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அவர் வந்த உடனே என் கையில் விநாயகர் வந்த உடனேயே அவருக்கு நான் தனியாக பூஜைகள்லாம் பண்ணுவேன். அவருக்கு தனியாக சிறப்பான அலங்காரங்கள்லாம் பண்ணி நான் தனியாக விளையாடுவேன். இப்படி விநாயகர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வீட்டில் எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய, வினைகளையும் போக்கக்கூடிய, துன்பங்களையும் போக்கக்கூடிய முழு முதற் கடவுள், முதன்மையான கடவுள் விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஹோமம் செய்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு புது வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம் அங்கே செய்யக்கூடிய பூஜை எதுவாக இருக்கும் அப்படின்னா விநாயகர் பூஜையாக இருக்கும். என்ன ஹோமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கணபதி ஹோமமாக இருக்கும். அந்த அளவுக்கு விநாயகருக்கு அத்தனை சக்திகள் இருக்குது. அதே மாதிரி விநாயகரை மட்டும்தான் நாம் எப்படியெல்லாம் நாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அலங்காரம் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகரை டாக்டராக அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், போலீஸாக அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவனாக அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், டெய்லராக அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய விதங்களில் விநாயகரை நாம் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு விநாயகருக்கு இப்படி தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவரை நம்ம எங்கே வேணாலும் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். சாலைகளில் பார்க்கலாம், முச்சந்திகளில் பார்க்கலாம். இப்படி விநாயகரை நாம் ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது நான் எப்படி வழிபாடு பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் பதிவாக தரப்போகிறேன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே முதல் நாளே நாம் விநாயகருக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் வாங்கிட்டு வந்துடுவோம். தோரணம் முதல் கொண்டு, தோரணம், அருகம்புல், அவருக்கு பிடிச்ச அந்த கரும்பு, விளாம்பழம், நாவல் பழம், பெரப்பம்பழம். அந்த பெரப்பம்பழம் சொல்கிறோன்னே அவ்வளோ புளிப்பாக இருக்கும். அது மற்ற நாட்கள்லாம் நாம் சாப்பிடுவோமா, வாங்குவோமா, அல்லது கண்ணில் பார்ப்போமான்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெரப்பம்பழம் நான் அந்த பேரை சொல்கிறேன். ஒருவேளை அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இந்த பழத்துக்கு பேர் பெரப்பம்பழம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் இந்தம்மா நீங்களே தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது அந்த பெயர் தான். எல்லாருமே எனக்கு அந்த பேரில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் உங்களுக்கு பதிவில் நான் தரேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பழத்தின் பெயர் இல்லைம்மா இது வேறு, இந்த பழம் பேர் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கற்றுக்குறேன் உங்ககிட்ட. சரிங்களா? இப்போது இந்த பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சின்னதாக கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, பொரி, கடலை இதெல்லாமும் வச்சுட்டு அவரை நாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு தயாராகிறோம். ஒரு சிலர் விநாயகரை வாங்கிட்டு கூடவே இதை அத்தனையும் வாங்கிட்டும் வருவாங்க. அது உங்களுடைய சௌகரியம். அன்னைக்கு நாம் விநாயகருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல காலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்துலேருந்து தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. எண்ணெய் வைக்கக்கூடாது, வெறுமன தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச உடை நல்லதாக ஒன்று உடுத்திக்கோங்க. வெள்ளை கருப்பு தவிர்க்கிறது நல்லது. வாசலில் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சுட்டு கோலம் போட்டு காவி வச்சுட்டு 2 பக்கமும் எலுமிச்சையில் மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுட்டு விளக்கு, குபேர விளக்காக இருந்தாலும் சரி, அகல் விளக்காக இருந்தாலும் சரி ஏற்றிட்டு தோரணம் கட்டிடுங்க. நிஜமான தோரணமாக இருந்தால் கட்டுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. தோரணம் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது நல்லா பெருக்கிட்டு மாப் போட்டு சுத்தமாக தான் இருக்கும். பூஜை அறை அப்படின்னும் போது அன்றைக்கி உங்களுடைய பூஜை அறையில் பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கணும், அதாவது துளக்கி சுத்தமாக பயன்படுத்தணும் அப்படின்னா பயன்படுத்திக்கிங்க. இல்லைம்மா எனக்கு உடம்பு முடியல பரவாயில்லையா அப்படின்னும் போது அந்த காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா, அதை மட்டுமாவது துளக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது.
அன்னைக்கு எப்பவும் போல் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்கணும். மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு ஒரு குங்குமத்தை சாத்திட்டு, அவருக்கு அருகம்புல் சாத்திட்டு, வாசனை மலர்கள் சாத்திட்டு அவரை ஒரு பக்கமாக உட்கார வச்சுடுங்க. பஞ்சபத்திர பாத்திரத்தில் தீர்த்தம் நிரப்பிட்டு கஸ்தூரி மஞ்சள் மற்றும் ஜவ்வாது பொடி சேர்த்துட்டு வாசனை மலர்கள் சாத்திட்டு அவங்கள ஒரு பக்கமாக வச்சுடுங்க. அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், பித்ருக்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமும். அவங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும். மங்கள பொருட்கள் அப்படின்னும் போது வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய். தேங்காய் அப்படின்றது அவங்களுக்கு உடைக்கிற வழக்கம் இருந்தால் உடைக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நிவேதனம் அப்படின்னும் போது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டக்கடலை. அதே மாதிரி அன்னைக்கு ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா மோதகம். மோதகம் அப்படின்றது விநாயகருக்கு ரொம்பவுமே பிரீத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோதகம் அவருக்கு ஏன் பிரீத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, வசிஷ்ட முனிவர் இருந்தார் இல்லையா, அவருடைய மனைவி அருந்ததி. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கற்புக்கு இலக்கணமாக என்னைக்கும் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடியவர் இந்த அருந்ததி. இவங்களை தான் நாம் திருமணம் முடிஞ்ச உடனேயே அருந்ததி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்த அருந்ததி மாதிரி நாம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றது, கற்புக்கு இலக்கணமாக வாழணும் அப்படின்றத நமக்கு திருமணம் முடிஞ்ச கையோட நமக்கு அருந்ததி தரிசனம் அப்படின்றத காட்டி விடுவாங்க. அந்த அருந்ததி இன்னைக்கும் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தவ பயனின் காரணமாக, அவங்களுடைய பதிவிரதையின் காரணமாக, தவப்பயனின் காரணமாக ஒரு முறை விநாயகர் வசிஷ்ட முனிவரினுடைய குடிலுக்கு வரார். வசிஷ்ட முனிவரினுடைய குடிலுக்கு விநாயகர் வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த அருந்ததி என்ன பண்ணுறாங்க, மோதகம் தயார் பண்ணுறாங்க. அந்த மோதகம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா பச்சரிசி மாவால் மோதகத்தை தயார் பண்ணி, அதாவது ஒரு சொப்பு தயார் பண்ணி அதுக்குள்ளே இந்த இனிப்பு பூரணத்தை நிரப்புறாங்க. நிரப்பி அதை மோதகமாக தயார் பண்ணி விநாயகர் வந்த உடனேயே அவரை வரவேற்று அவருக்கு பணிவிடைகள் செஞ்சு அவருக்கு இந்த மோதகத்தை பரிமாறுவதற்கு தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க விநாயகருக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிங்க. விநாயகர் வீட்டுக்கு வராரு, வசிஷ்டரினுடைய குடிலுக்கு வராரு. அவரை வரவேற்று அவருக்கு மோதகம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய கணவர் கையால் அந்த மோதகத்தை கொடுத்து அவரையே பரிமாற சொல்கிறாங்க. இப்படி அருந்ததி என்ன பண்ணுறாங்க, அந்த மோதகத்தை விநாயகருக்கு பரிமாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய கணவர் வசிஷ்டர்கிட்ட கொடுத்து விநாயகருக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசிஷ்டரும் விநாயகருக்கு பரிமாறுறாரு. அப்போது விநாயகர் இந்த மோதகத்தை பற்றி அருந்ததி கிட்ட கேட்குறாரு. அப்போ அருந்ததி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த பரபிரம்மம் ரொம்ப தூய்மையானது. அதற்குள்ளே தான் நாமெல்லாம் இருக்கிறோம். நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதும் இனிப்பும் தித்திப்பும் சுவையுமாக இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவு வெள்ளையாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் அப்படிங்கிறது தித்திப்பும் இனிப்பும் கலந்ததாகவும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி தாயார் சொன்னாங்களாம். இதையே இந்த விநாயகர் என்ன பண்ணாராம், இவ்வளவு அற்புதமான ஒரு தாத்பரியத்தை, இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை இவ்வளவு எளிமையாக நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க, இது எல்லாருக்குமே புரிஞ்சா நல்லது அப்படின்றதுக்காக இன்னைக்கும் விநாயகர் அந்த மோதகத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி நமக்காக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மோதகத்தினுடைய வரலாறு தாத்பரியம் இதுதான். மேலே இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மாவு பரபிரம்மம், உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்துக்கு வைக்கிறோம். வெல்லம், எள்ளு அப்படின்றத வைப்பாங்க. எதற்காகனா, அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம்லாம் முடிச்சுட்டு அதை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு உடலில் ஆற்றல் கிடைக்கும், உடனே சுறுசுறுப்பாகும் உடம்பு அப்படின்றது தான். ஏன்னா விரதம் இருக்கும்போது நமக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள்லாம் குறைஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா, அந்த சோர்வு அப்படிங்கிறது போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மோதகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த வெல்லம், எள்ளு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மோதகத்தினுடைய வரலாறு இதுதான். சரிங்களா? இப்போ நாம் மோதகம் அப்படின்றத ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பரபிரம்மம் என்னை சுற்றி இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் இனிப்பும் சந்தோஷமாக எப்போதும் நல்ல சுவையான வாழ்க்கை நாம் வாழணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டதா நாம் விநாயகருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுதான் நாம் மோதகத்தை நாம் அங்கே வைக்கிறது. சரிங்களா?
இப்போது இந்த மோதகம் நம்ம வச்சாச்சு. ஒரு வேளை மோதகம் செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல, கொண்டக்கடலை அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனாலும் ஏதாவது ஒரு கலவை சாதம், அதாவது சித்திராண்டங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரியான இந்த பழங்கள், பழ தினுசுகள்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கிடைச்சா பாருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இதை வச்சுட்டு தூபம் அப்படின்றத போட்டுருங்க. தூபம் போட்ட உடனே தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க. தீப ஆராதனை பண்ண பிறகு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்துடும். விநாயகரை நம்ம வாங்கி கண்டிப்பாக வச்சு கும்பிடணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம மஞ்சள் விநாயகர் பிடிக்கிறோம் இல்லையா, அவரே எல்லாமுமாக உங்களுக்கு இருப்பார். அதனால தனியாக விநாயகரை வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு விநாயகரை வாங்குறீங்க அப்படின்னாலும் எந்த தவறும் கிடையாது. விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது விநாயகரை வாங்கி நம்ம மனையில் அமர்த்தி அவருக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு தொப்பையில் ஒரு ரூபாய் காயின் அப்படின்றத வச்சுட்டு அதற்கு பிறகு அவருக்கு நம்ம பூஜைகள் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அவரை கரைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்னைக்கு மாலையே நீங்கள் அவரை கரைச்சிடலாம். அதற்கு பிறகுன்னா 3ஆவது நாள் 5ஆவது நாள் அப்படி நீங்கள் கரைக்கலாம். கரைக்கிறது அப்படின்னும் போது ஏதாவது நீர்நிலைகளில் அவரை கரைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் வச்சு அப்படியே நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலும் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். எந்த தவறும் கிடையாது. இதை நாம் வீட்லேயே வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் வீட்டில் வேறு ஏதாவது முறையில் கரைக்கலாமா அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்பிடுங்க, அதில் விநாயகரை இறக்கிடுங்க. அவர் ஒரு நாள் 2 நாளில் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியில் ஐக்கியமாகிடுவார். அதற்கு கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா களிமண் ஏதாவது சேர்த்து அதில் ஏதாவது பூச்செடிகள் வளர்த்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமாவது விநாயகருக்கு அவசியம் அருகம்புல் அப்படின்றத சாத்துங்க. அருகம்புல் அப்படின்னும் போது அது ஒன்று தான் அந்த உலகத்தில் முதல்ல பிறந்தது. அதுவும் இல்லாமல் இந்த அருகம்புல் அப்படிங்கிறது காஞ்சாலும் நல்ல மருத்துவ குணம் தரக்கூடியது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதும் அதனுடைய மருத்துவ குணம் அப்படின்றது குறையாது. இப்படி நிறைய அம்சங்கள் இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. அதனால் இந்த அருகம்புல் அப்படின்றத விநாயகருக்கு சாத்தும்போது அது நமக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு கொடுத்துருக்கேன். விநாயகர் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான். சரிங்களா? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.